நிறைய படங்கள் வந்து நல்லா பாமா அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பாம். நல்ல ஒரு பாமிங்காக வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட முழு ரிவ்யூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கதை களத்துக்குள்ளே போகும்போது கதை என்ன சொல்ல வருது, அதுக்கப்புறம் படம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டர் பிரசன்னா ஜிகே அவர்கள். ஸோ இவரோட எடிட்டிங் திறமை வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். கரெக்டான கட்டிங் பிளேஸை வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த கட்டிலேருந்து அடுத்த கட்டுக்கு போகிற விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியாக வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவர் ஆல்ரெடி வந்து திருச்சிற்றம்பலத்தில் பண்ணியிருக்காரு, ராயனில் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் பவர் பாண்டியில் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பரான ஒர்க்கிங்காக எடிட்டர் வந்து அவரோட இடத்த வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருந்தார். சினிமாட்டோகிராஃபர் PM ராஜ்குமார், இவரோட பங்களிப்பு வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவைன்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு எக்ஸ்க்ளூசிவான சினிமாட்டோகிராஃபிக் திறமை வந்து இவர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம் படத்தை பார்க்கும் போதே தெரியுது. இவரும் ஒரு 4-5 படங்களை வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப இந்த படத்துக்காக அவங்களோட இன்புட்டை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இது என்னோட படம் அப்படின்ற மாதிரி கச்சிதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேண்ட்ஸ்கேப்பாக அந்த ஊரை காட்டுறதாகட்டும், அதுக்கப்புறம் உள்ள கதையில் வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்ற இடத்துலலாம் ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருந்தாரு. ஸோ இவரோட லைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக இவரோட பணியை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு இந்த பாம் படத்தில். அடுத்ததாக பாம் படத்தோட ஹீரோ அர்ஜுன் தாஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஹீரோ யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காளி வெங்கட். இன்னொரு ஹீரோவும் இருக்கார், யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் வெங்கட் அவர்கள். டைரக்டர் விஷால் வெங்கட் அவர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ படத்தோட போஸ்டர் லான்ச்சில் எல்லா இடத்துலையும் அந்த படத்தோட பேர் போட்டிருந்தார் இல்லையா. இப்போ அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு விஷால் வெங்கட்டா, டைரக்டர் விஷால் வெங்கட் அப்படின்னு தெரிய வைக்க போகிற படமாக இந்த பாம் படம் வந்து இவருக்கு அமைய போகுது. ஸோ இவரோட ஒர்க்கா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிலாம் பிச்சு ஒதிரிட்டாங்கன்னு சொல்லலாம். குசுவை வச்சு நம்ம வந்து காமெடியாக கடந்து போயிருப்போம். அதுக்கப்புறம் இந்த என்ன பழி வேணாலும் நிறைய வந்து திருட்டு பழியை கூட ஏற்றுக்கலாம்ப்பா, குசு பழியை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காமெடி டைலாக்கெல்லாம் நம்ம வந்து வெளியெல்லாம் கேட்டிருப்போம். ஸோ சுற்றி இருக்கவங்களே நமக்கு வந்து அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இவர் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குசுவை வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து பேசியிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை உள்ள டீப்பாக அனலைஸ் பண்ணி படமாக பார்க்கும்போது ஸோ இவங்கள நம்ம இந்த கேரக்டர்லாம் நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அர்ஜுன் தாஸ் அவர்களை இந்த கேரக்டரில் நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இவர் நினச்சி பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம் அப்படின்ற ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஒரு பிரம்மாண்ட ஒரு வெடிக்கிற படமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்படி வெடிக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அன்பையும் அதுக்கப்புறம் யூனிட்டி, ஸோ இதையும் வந்து பேசுகிற ஒரு முழுக்க பேசுகிற படமாக இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு விஷால் வெங்கட் அவர்கள். ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாரு. எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் கதைக்குள்ள அமைச்சிருந்தாரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ இவருக்கு சப்போர்ட்டிவா வந்து டைலாக் ரைட்டர் ரொம்ப முக்கியங்க இந்த படத்துக்கு. ஸோ ஒரு டைலாக்கும் நச்சுன்னு இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இவரோட டைலாக் ரைட்டர் ரொம்ப கச்சிதமா வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஸோ எக்ஸ்ட்ராடினரியான டைலாக்ஸ், அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கும் எக்ஸ்ட்ராடினரியான டைலாக்ஸ். ஸோ காளி வெங்கட் அவர்கள்லாம் வந்து இந்த எமோஷனல் டைலாக்லாம் பிச்சு ஒதிருவான்னு தெரியல, அந்த இடத்துக்கு ஏற்ற டைலாக்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களை வந்து நம்ம இந்த கைதி, விக்ரம், குட் பேட் அக்லி இப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இப்படி ஒரு திறமை இருக்கா இவருக்குள்ள. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் ப்ராமிசிங்காக நான் எடுத்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அர்ஜுன் தாஸ் அவர்கள். ஸோ அவரோட நடிப்பு திறமையை மொத்தமாக வந்து காமிச்சிருக்க படமாக இந்த பாம் படம் வந்து அமைய போகுது. எனக்கு தெரிஞ்ச அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு இந்த பாம் படத்துக்கு அப்புறத்துலேருந்து ஃபுல்லாக ஹீரோ வாய்ப்பாக மட்டும்தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு வில்லன் ரோல்லேருந்து ஹீரோவாக டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தார், ஸோ அந்த மாதிரி இந்த அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு இந்த பாம்ல இருந்து ஒரு தொடக்கமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து அழுவாரா, ஸோ அந்த அழுகையை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் உள்ள நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்கள் இப்போ சியான் விக்ரம் வந்து பிதாமகனில் ஒரு எஃபெக்ட் போட்டிருப்பார்ல,
அந்த எஃபெக்டை வந்து இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க கொடுத்துருந்தாரு. ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்ல அவரோட கேரக்டர். ஏன்னா நான் ஏன் வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கதையில் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டேன்னா அந்த கதை வந்து ரிவீல் ஆகிடும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்கு அதான் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படமாக இந்த பாம் படம் வந்து அமைஞ்சிருக்கு. காளி வெங்கட் அவர்களுக்கு இந்த வருஷம் போன வருஷம் ஸோ அவர் தான் வந்து ஹீரோவாகவே இருக்காரு. டாக் ஆஃப் த டவுனாக காளி வெங்கட் அவர்கள் இருக்காங்க. அவர் இருக்க படங்கள்லாம் சக்ஸஸ் அப்படின்னும் போது இந்த படம் வந்து கதைக்களமாகவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு காளி வெங்கட் அவர்களுக்கு. ஸோ ஒரு பக்கம் அர்ஜுன் தாஸ் வந்து நடிப்பு திறமையை மொத்தமாக வெளிக்காட்டினாலும் இந்த பக்கம் இவர் வந்து சேரில் உக்காஞ்ச மாதிரியே ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ காளி வெங்கட் அவரோட இன்னசென்ட் அதுக்கப்புறம் வந்து எமோஷனல் பிளாக்கை எப்படி யூஸ் பண்ணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாரு விஷால் வெங்கட் அவர்கள். ஸோ கரெக்டாக அதில் உட்கார வச்சு இந்த பாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு இந்த குசு போடுறது மூலயமா இவ்வளோ பெரிய அரசியலை கொண்டு வரதுக்கு காரணமே காளி வெங்கட் அவர்கள் தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் ஸ்வாத்மிகா ராஜசேகர். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்தாலும் தமிழில் வந்து இது 2வது படமாக இவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து முழுநீள கதாநாயகியாக இந்த கதையில் வந்து இருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எமோஷ்னலாக எப்படி வந்து ஒரு நம்ம ஆடியன்ஸாக அவங்களோட கனெக்ட் ஆக முடிஞ்சது. அவ்வளோ ஒரு எமோஷ்னலை வந்து உள்ளே கொட்டியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் இருக்க கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஏற்ற இறக்க இல்லாமல் ஃப்ளாட்டாக அழகாக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இவங்க வந்து பாரம்பரியமான நடிப்பு குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு இந்த படத்தை பார்க்கும் போதே கண்டிப்பாக தெரியுது. அவ்வளோ ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸை வந்து உள்ளே போட்டிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசர் சார் அவரோட சின்ன ரோலாக இருந்தாலும் கச்சிதமாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அபிராமி அவங்களோட சின்ன ரோலாக இருந்தாலும் கச்சிதமாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாலசரவணன் ஒரு பக்கம் தூக்கி சாப்பிட்ருக்காருன்னே சொல்லலாம். அவரோட நகைச்சுவையும் ஒரு சில இடங்கள்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டிஎஸ்கே அவரோட எமோஷனல் பார்ட்டாக இருந்தார். அவரும் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். ஸோ பூவையார் அந்த சின்ன பையன் தோற்றெல்லாம் போய் கொஞ்சம் வந்து வளர்ற பருவம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பிச்சு ஒதிரிட்டார்னு சொல்லலாம். ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கும் ஒரு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய போது, விஷால் வெங்கட் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த படம் வந்து கொடுக்க போகுது. கெம்பீரோ பிக்சர்ஸ்க்கும் வந்து இந்த கெம்பீரோ ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்ன ப்ராஃபிட்டாக இப்போ இருக்க போகுதுன்னா, ஸோ பாம் படம் பண்ண ப்ரொடக்ஷனா அப்படின்னு பேர் வாங்குற அளவுக்கு இந்த பாம் படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது இன்னொருத்தரை விட்டேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி. ஸோ இவர் கடந்த காலத்தில் வந்து மகாராஜாவில் எப்படி ஒரு வில்லனா வந்து அதில் ஒரு வில்லனா வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ இதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேடை வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்க்கும் போதே வந்து ஆகா ஒரு நல்ல தரமான படத்துக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரியே இருந்தது. எல்லாத்தையும் பற்றியும் பேசியாச்சு, எல்லாரை பற்றியும் பேசியாச்சு. இந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த படத்துக்கு முக்கியமான மாஸ்டராக டி இமான் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ 5 பாடல்களை ஒரு மியூசிக் தீமை வந்து கொடுத்துருந்தார் இல்லையா, ரொம்ப நேர்த்தியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சீனுக்கும் அடிப்பொலியான ஒரு மியூசிக்கை வந்து கொடுத்துருந்தார் டி இமான் அவர்கள். இந்த பாம் படத்துக்கு ஒரு பக்கம் வந்து ஹீரோ அர்ஜுன் தாஸ் எவ்வளோ முக்கியமோ, டைரக்டர் விஷால் வெங்கட் அவர் எவ்வளோ முக்கியமோ, அது மாதிரி டி இமான் அவர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டிருக்கு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டி இமான் அவர்களுக்கு ஒரு கண்டினியூஸாக வந்து அவர் ஹிட்டு பாடல்களை கொடுக்கும்போது இந்த படத்துக்கும் அதே வந்து நேர்த்தியாக பண்ணியிருந்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஆகா நல்ல எமோஷ்னலாக நல்ல மியூசிக்கை போட்டு காப்பாற்றிருக்காருப்பா அப்படின்லாம் மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த லேகெல்லாம் ஓவராக கம்ப்ளீட் பண்ணி அடைக்கிற அளவுக்கு டி இமான் அவர்களுக்கு திறமை இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்தில் வந்து தெரிஞ்சிருக்கு. மியூசிக்கை போட்டு நிரப்பி வச்சுருக்காருங்க. ரொம்ப கச்சிதமாக இருந்தது. ரொம்ப வந்து இப்போ நிறைய பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கத்துற சவுண்டு ஒரு மாதிரிலாம் இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக அழகாக வந்து மக்கள் வந்து கேட்கும்படியாக இசையை ரசிக்கும்படியாக வந்து டி இமான் அவர்கள் வந்து கச்சிதமாக கொடுத்துருந்தாரு. ஸோ மக்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சிருந்தேன். ஸோ அவங்களோட மதிப்பெண் அப்படின்லாம் பார்க்கும்போது பிரியோ டிவி சார்பாக 10க்கு எவ்வளோ மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான சினிமா ரிவ்யூவும் சினிமா இன்டர்வியூஸும் சினிமா செலிபிரிட்டிஸோட ஃபன் ஃபேக்டரான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? மறக்காமல் பிரியோ டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.